ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி வந்து என்னிடத்துல வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பர்சன் இருக்காங்க, நிறைய டைம் நான் தீர்மானம் எடுக்கிறேன், செய்தியை கேட்கும் போதெல்லாம் வந்து இனி வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் வாழக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்கிறேன். ஆனால் ஒரு 5 நாள் 6 நாள் கூட என்னால் வந்து அதில் கண்டினியூவாக என்னால் பண்ண முடியல, என்னால் நிலச்சி நிற்க முடியல. உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்த விட்டு வேறு எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப நல்ல சேலரி கொடுக்குறாங்க, அப்படி ஒருவேளை இந்த இடத்த விட்டு நான் போகணும்னு சொன்னால் வெளியூருக்கு தான் போகணும், வெளியூருக்கு போனால் நானே சமைச்சு நானே தான் சாப்பிடணும், வேறு இந்த ஏரியாவில் வந்து அந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு. அப்போ நான் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நீ வெளியூருக்கு போனால் கூட பரவாயில்லப்பா, நீ வேணால் ட்ரை பண்ண. பாஸ்டர் என்ன சொல்கிறீங்க, வெளியூருக்கு போனால் நான் எப்படி அப்படின்னு. இல்லை, வேறு வழியே இல்லை. அப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ் தாண்டி திரும்பவும் வந்து ரொம்ப அழுதுட்டு, இல்லை பாஸ்டர் என்னால் சுத்தமாக முடியல, என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல, எனக்கு தப்புன்னு தெரியுது, நான் போகிற பாதை சரியில்லைன்னு தெரியுது, ஆனால் எனக்கு அந்த சூழ்நிலை டெய்லி அவங்கள முகத்திலே நான் பார்க்குறேன், என் கூடயே 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுனால என்னால் நிறைய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, நீ ட்ரை பண்ணு, வெளியூர் ட்ரை பண்ணுன்னு சொன்ன உடனே ட்ரை பண்ணி ஒரு வேலையை கிடச்சி, தான் பரிசுத்தமாக வாழணுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் கஷ்டப்பட்டு தானே சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு திருச்சபைக்கு போய் இப்போ வந்து ஆண்டவருடைய கிருபையினால அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஒரு 6 மந்த்து முன்னாடி நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு நான் தங்கச்சி சாட்சி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. தியாகம் பண்ணாமல் சிலதை சாக்ரிஃபைஸ் பண்ண